இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். எப்படி பரலோகத்திலே ஒரு ஜீவ நதி ஒன்று உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தில் இருக்கு. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை அது சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கு. அதனால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாமல் இருக்கும். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதே போல் கர்த்தரை சார்ந்து அவர் பிரசன்னத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே தேவன் இருக்கிறார், அது அசையாது இருக்கும். அதிகாலையிலே தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். ஏன்னா அந்த தேவ நதி நீர்க்கால்கள் போல அது ஓடுகிறது. தேவனுடைய நகரம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த ஸ்தலத்திலே அது சந்தோஷிப்பிக்கிறதா இருக்குது. அதே போல் நமக்கும் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஜீவ நதி இல்லையா? தேவனுடைய காருண்யத்தையும் அது குறிக்குது. அவருடைய காருண்யத்தினாலே நம்மை சந்தோஷிப்பிக்க செய்கிறார். அவருடைய இரக்கம், தயவு, காலை தோறும் அவர் கிருபையினாலே நம்மை ஆதரித்து வருகிறார்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து திவ்ய வாசகனாகிய யோவான் அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அங்கே எப்படி இருக்கான்? பளிங்கு கல்லை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒரு தூதன் கொண்டு போய் இந்த யோவானை காண்பிக்கிறாரு. அப்போ தேவனும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வாசம் பண்ண அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருகிறத பார்க்குறாரு. அது நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமும் அங்கே இருந்துதான். 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். 12 மாதமும் 12 கனிகளினாலே அது கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அந்த ஜீவ நதியாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வல்லமை மகத்துவம் அங்கே இருக்கிறது. அதே போல் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. அந்த எல்லையிலே ஜீவ விருட்சம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜீவ கனியை நமக்கு தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதன் இலைகள் நமக்கு ஆரோக்கியத்தை தரும்னே பார்க்குறோம். அதனால் அவரை நம்பி வாழ்கிற அவர்களுக்கு ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறவரும் அங்கே சிங்காசனம் அதிலே இருக்கும். யார் தேவனை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களிடத்தில் சாபம் இராது. ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவாகிய தேவனும் அவர்களுடைய இருதயத்தில் ஆசனம் போட்டு சிங்காசனம் போட்டு அவர்கள் வீற்றிருப்பாங்க. அப்போ ஒரு துக்கமோ கண்ணீரோ சாபமோ அங்கே இருக்காதுன்னே வேத வசனம் சொல்லுது. அதே போல் ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள்னு சங்கீதம் 36:8-9 வசனத்திலையும் பார்க்குறோம். தேவ ஆலயத்திலே கர்த்தருடைய எருசலேத்திலே அவர் வேதமும் சியோனிலே அவருடைய வசனமும் இருக்குது. அது புறப்பட்டு வந்து எருசலேத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வார்த்தை வரும்போது அவர்களை சம்பூர்ணத்தினாலே தேவன் திருப்தி ஆக்குகிறார். அந்த வார்த்தையை ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கு இல்லையா? அதுபோல் சம்பூர்ணத்தினாலே ஆலயத்தை தேவன் திருப்தி ஆக்குகிறாராம். வருகிற சபையாரை தேவன் அப்படி திருப்தி ஆக்குகிறார். அதே போல் தேவன் வாசம் செய்யும் அந்த பேரின்ப நதியினாலே அவர்களுடைய தாகத்தையும் தீர்க்கிறார். எந்தெந்த காரியத்துக்கு பசி தாகத்தோடு ஆலயத்துக்கு வருகிறார்களோ அந்த ஜீவ தண்ணீரினாலும் அவர் காருண்யத்தினாலும் தேவன் அவர்களின் தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி தேர்தல் பண்ணி அவர்களை அனுப்புகிறார்னு பார்க்குறோம். ஜீவ ஊற்று அவரிடத்துலேருந்து தான் வருகிறது இல்லையா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்னே தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணலாம். நம் இருள் அவர் வெளிச்சத்தினாலே மறைந்து போகும். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுதுன்னு சங்கீதம் 87:3 பார்க்குறோம். அதே போல் நாம் கேள்விப்பட்டபடியே நம்முடைய தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்தை கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனுடைய நகரம் அந்த ஜியோன் இல்லையா? பரமதேவன் பரமண்டலங்களில் இருக்க நம்ம பரிசுத்தம் உள்ள தேவனும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுடைய வல்லமை அந்த எல்லையில் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். அந்த இடம் அசையாது இருக்கும். தேவரீர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர்னு சங்கீதம் 65:9 பார்க்குறோம். கர்த்தர் பூமியை விசாரிக்கிறார், பூமியின் நிலங்களுக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார்.
இல்லையா, அதை செழிப்பாக்குகிறார். இப்படியே அதை திருத்தி அவர்கள் தானியத்தை எல்லாம் தேவன் விளைவிக்க பண்ணுகிறார். விவசாயிகள் கண்ணீரோடு அந்த கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு இருக்குல்ல, அப்போ அந்த விவசாயிகளுடைய கண்ணீர் அந்த விதைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவ நதியினாலே அங்கே ஒரு செழிப்பை உண்டாக்கி அந்த விதைகளை எல்லாம் தானியமாக தேவன் விளைவிக்க பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன்னை ஒடிக்கிறவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேல் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அப்போ எங்கே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ, யாருக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களை தேடி அவர்களை ஒடுக்கின பிள்ளைகளும் அவர்களை இதுவரைக்கும் அசட்டை பண்ணி ஓடினவர்களையும் தேவன் அவர்கள் காலடியிலே வர பண்ணுவார். அது போல தான் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது தேவ பிரசன்னத்திலே அவருடைய வல்லமையிலே நாம் ஒரு நாளும் நடத்தப்படும் போது கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த நகரம் என்றும் உங்களை பரிசுத்த சீயோன் என்றும் மற்றவர்கள் சொல்லும்படியாக வைப்பார். சங்கீதம் 23:2 பார்க்குறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, நம்ம கர்த்தரையே தாபரமாக கொண்டு அவரே நம் மேய்ப்பராக இருந்து நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது புல்லுள்ள இடத்திலும் பசுமையான இடத்திலும் தண்ணீர் அண்டையிலும் நம்மை கொண்டு போய் அவர் சேர்ப்பார். ஆவிக்குரிய ஆகாரமாகிய அவர் திருவசனத்தையும் அவர் ஜீவ பிரசன்னமாகிய தண்ணீரையும் நமக்கு கொடுத்து ஆதரிப்பார். அதே போல் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் தர வல்லமையுள்ளவர். 1 நாளாகமும் 2 நாளாகமும் 6:6 பார்க்குறோம், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக தாவீதை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலையும் யூத ஜனங்களையும் ஆளுவதற்கு சமஸ்த இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் ஆள தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா தாவீதுக்குள் கர்த்தர் வாசம் பண்ணினார் இல்லையா, அவருக்குள் இருந்தார்னு பார்க்குறோம். அதே போல் அவருடைய கற்பனைகளை கவனித்தீர்கள் ஆனால் நலமாயிருக்கும்னு ஏசாயா 48:18 பார்க்குறோம். 10 கட்டளைகளை சுருக்கி தேவன் 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறார். அப்படி நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு சமாதானத்தின் நதியை போல இருக்குமா, உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல தேவன் கொடுப்பார். அந்த சமாதானமும் நீதியும் தேவன் நமக்கு தருவார். அதே போல் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் வந்து யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நன்மைகளை பேசுகிற தேவன். அவர் தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேருங்கள்னே எபிரேயர் 12:24. அப்போ கர்த்தரிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சேருங்க. அவரிடத்துல உங்கள் காரியங்களை அவர் பாதத்தில் வைங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான் என்றே வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியர்களும் சங்கீதம் 43:3 பார்க்குறோம். அவர் நம்மை நடத்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நித்திய ஜீவனில் நம்ம என்றென்றைக்கும் அவரோடு இருக்க போகிறோம் இல்லையா. அந்த நிச்சயத்தை நமக்கு தேவன் தருவார். ஏன்னா நம் கர்த்தர் பெரியவர். தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் அவர் துதிக்கப்படத்தக்க தேவனாக இருக்கிறார்னு சங்கீதம் 48:1 பார்க்குறோம். முற்காலத்தில் நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளணும்னு வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுகிறார், முன்பு இருளில் இருந்தீங்க, இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எல்லாரும் மாறுங்கன்றார். ஏன்னா கர்த்தாவே நீர் என்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். சங்கீதம் 92:8 பார்க்குறோம், நம் தேவன் உன்னதமானவர், உயர்ந்த வாசஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் பரிசுத்த நகரத்தை மகிழ்விக்கும் அந்த ஜீவ நதி அவர் முன்னிலையில் ஓடிக்கொண்டு இருக்கு இல்லையா. அவருடைய வாசஸ்தலம் நமக்கு சமாதானத்தை தரும், அது நீதி நிறைந்த இடம். அதே போல் தேவன் நிலையான ஜீவனையும் அவர் தரும் அந்த கருணை பிரவாகம் நமக்குள்ளே ஒரு சமாதானத்தின் அடையாளமாக அந்த ஜீவநதி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால் அந்த தேவனுடைய நகரம் மக்களிடையே வந்து தேவ பிரசன்னத்தை அது குறிக்கிறதா இருக்குது. அந்த நதி எதை குறிக்குது? தேவனுடைய பிரசன்னம். அதனால் இன்றைக்கி சூழ்நிலை நம்ம எவ்வளவோ அலைக்கழிக்கலாம், சுற்றியுள்ள உலக குழப்பங்கள் எல்லாம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் காணப்படும் போது தேவ நீதியும் தேவ சமாதானமும் நதியை போல உங்களுக்குள்ளாய் புரண்டோட தேவன் செய்வார். ஆமீன்.